பெரியோர்கள் முதல் குழந்தைகள் வரை பணிந்த வேண்டுகோள், ஆன்மீகத்தை கேளுங்கள், ஆன்மீகத்தை பரப்புங்கள். இந்த தேசம் ஆன்மீக தேசம், ஆன்மீக பூமி. ஆன்மீக பயிரால் மட்டும்தான் இந்த பாரத தேசத்தை வல்லரசாக நல்லரசாக மாற்ற முடியும் என்பதில் அசைக்க முடியாத நம்பிக்கை கொண்டவர்கள் சமயக்குறவர்கள் என்பதை சொல்லி நாம் நிகழ்வுக்குள் செல்கின்றோம். காமத்தை விளைத்த காமகோடி 68வது பீடாதிபதி ஜெகன்புகழும் ஜெகத்குரு மகாபெரிய சுவாமிகளுடைய வாழ்வியல் அதிசயங்கள், அற்புதங்கள், கண்டது கேட்டது பார்த்ததை அவ்வப்போது பதிவு செய்கின்றோம். அந்த வகையில் எவ்வளவு காட்சிக்கு எளியவர், கடுஞ்சொல் பேசாதவர், பிறருக்கு உபகாரம் செய்வதில் மனம் உவந்து செய்பவர் பெரியவருக்கு நிகர் பெரியவர் என்பதை ஒரு அற்புதமான புத்தகத்தில் படித்த செய்தியை அப்படியே பதிவு செய்கின்றேன். தமிழகத்தின் தலைநகரம் சென்னை. சென்னையிலே அம்பத்தூர் என்கின்ற ஒரு பகுதி தொழில் நகரம். இங்கு ஒரு பெரிய முதலாளி இருந்தார். தொழில்துறையில் மின்னி மிளிர்ந்தார். கட்டிய மனைவி நோய்வாய்ப்பட்டிருந்தார்கள். பெற்ற பிள்ளைகள் கொஞ்சம் சரியில்லை, அப்படி இப்படி இருந்தாங்க. குடும்பத்தின் சூழல் இப்படி இருக்கின்ற போது அவருடைய மனம் ஒருமுகத்தன்மையோடு தொழில்துறையில் லயிக்கவில்லை. நிறைய சங்கடங்கள், சச்சரவுகள், நாளொரு மேனியும் பொழுதொரு வண்ணமுமாக ஏதேனும் ஒரு இடைஞ்சல்கள். உற்றாருக்கு உறவினருக்கு ஆதரவில்லாத போது உற்ற நண்பன்தான் கை கொடுத்து உதவுவான் என்பதை நாம் படித்திருக்கிறோம். சில சமயத்தில் நம்முடைய உடன்பிறந்தாரோடு உறவினர்களோடு சொல்ல முடியாததை கூட நண்பர்களிடத்தில் நாம் சொல்லி பரிமாறிக்கொள்வோம். இது பாரத தேசத்தின் மரபு. அப்படி இந்த அம்பத்தூர் தொழில் அதிபர் மன வருத்தத்தோடு இருக்கும்போது அவருடைய உற்ற நண்பர் பெரியவாருடைய அபரிமித பக்தர் வருகின்றார். கடந்த சில நாட்களாக நீ துவண்டு இருக்கிறாய், வாடிய மலர் போல இருக்கிறாய், என்ன ஏதுன்னு கேட்டோன்னே எல்லா விவரத்தையும் குடும்ப சூழ்நிலை சொல்கிறார். அப்படியா? நோய் தீர்க்கும் மருந்து, பார்த்தாலே பனித்துளி போல ஓடக்கூடிய ஆற்றல் ஒருவருக்கு, காஞ்சி மகாபெரிய சுவாமிகளுக்கு. ஒரு முறை பக்கத்தில் இருக்க காஞ்சிபுரம் போய் அவரை சேவிச்சிட்டு வரலாம், உனக்கு எல்லாம் நன்மை நடக்கும்னார். சரி, ஆகட்டும் பார்க்கலாம்னார். காலம் உருண்டோடியது. அந்த செவிவழி செய்தியை உள்வாங்கினாரே தவிர அந்த ஊறு விடைக்கக்கூடிய தீமைகளிலிருந்து விடுபடுவதற்கு ஒப்பற்ற பெரியவரை தரிசிப்பதற்கான வாய்ப்பு அவருக்கு கைகூடவில்லை. காலம் உருண்டோடியது. பணி நிமித்தமாக காஞ்சிபுரம் போகின்றார். நண்பனுடைய சொல் ஞாபகம் வருகிறது. காஞ்சி மடம் ஸ்ரீமடம் எது என்று கேட்டுக்கொண்டு விசாரித்து செல்கின்றார். 1970 இவ்வளவு பெரிய வசதி வாய்ப்பெல்லாம் இல்லை. அங்கு பார்க்கின்றார், எங்கும் பெருங்கூட்டம் இல்லை, யாரையும் தரிசிக்க முடியவில்லை. இனி நம்முடைய வாழ்க்கை இப்படித்தான் என்று திரும்பி வருகின்ற போது ஒரு பெரியவர் ஒரு இடத்தில் உட்கார்ந்து கொண்டிருக்கின்றார். அவரை போய் இவர் பார்த்து, இங்கு மகா பெரியவர் என்று ஒருவர் உண்டாமே, 68வது பீடாதிபதியாமே, எல்லாம் விவரமெல்லாம் சொல்லி அவர் எங்கே இருப்பார் ஏது இருப்பார்னு கேட்டோன்னே, என்ன விஷயமா நீங்கள் அவரை பார்க்கணுன்னு அவர் கேட்க, அதுக்கு அந்த பெரியவரிடம் சொன்னார், எனக்கு வாழ்க்கையில் நிறைய பிரச்சனை சங்கடங்கள். என் நண்பர் சொன்னார், அவரை பார்த்தார் சரியாகும்னு. சரி, நான் அவர் இருக்கிற இடத்த சொல்கிறேன், நானே தான் சொல்கிறேனே, ஏன் அந்த கவலைகள் பிரச்சனைகள் பாரத்தெல்லாம் நீங்கள் எடுத்து வச்சுக்கிறீங்க? அதை இறக்கி வச்சுட்டு வேலையை பாருங்கள், தினசரி உங்கள் தொழில் நல்லா நடக்கும். அப்போ அந்த பதில் கேட்டார் யார்? பெரியவரை பார்த்திடாத, அறிந்திடாத, தெரிந்திடாத மனிதர், தொழிலதிபர். எப்படி என்னுடைய சுமைகளை, என் குடும்ப பிரச்சனைகளை, என் பாரத்தை நான் தானே சுமக்க வேண்டும்? எனக்கு பதில் யாரிடம் இறக்கி வைக்க முடியும்? சரியான கேள்வி, உங்கள் உள்ளத்தில் இல்லத்தில் எழக்கூடிய கேள்வி. உடனே அந்த பெரிய மனிதர் சொன்னார், நீங்கள் இப்போ ஒரு ஊருக்கு போகிறீங்க, பிரயாணம் பண்ணுறீங்க, போய் இறங்கினோன்னு என்ன பண்ணுவீங்க? ரயில் நிலையத்திலேருந்து வெளியில் வரவோ, பேருந்து நிலையத்திலேருந்து உங்களுடைய தங்கக்கூடிய இடத்துக்கு போனால் உங்களுடைய உடைமைகள் அதிகமாக இருக்கும், நீங்கள் சுமக்க முடியாது. அந்த சுமைதிக்கக்கூடிய கூலி அன்பரிடத்தில் கொடுத்து கூலியை கொடுத்து தூக்கிட்டு வாங்கன்றுவீங்க. அவர் எடுத்துகிட்டு வந்துடுவார், சேஃபாக வந்து சேர்ந்துருவீங்க. அந்த மாதிரி உங்களுடைய பாரத்தை, உங்களுடைய துன்பத்தை நீங்களே என் அதிகாலை பொழுதில் சுமக்கின்றீர்கள். உங்களுக்காக சுமக்கக்கூடிய கூலி தொழிலாளியாக இருக்கக்கூடிய பரம்பொருளாகிய பரந்தாமன் இறைவனுடைய இடத்தில் பாரத்தை எடுத்து வையுங்கள். அதற்கு என்ன கூலி? பூஜை புனஸ்காரம் செய்யுங்கள். உங்கள் பாரத்தை அவர் சுமப்பார். நீங்கள் எளிமையோடு இனிமையோடு மனதில் சங்கடமில்லாமல், கசடில்லாமல், அழுக்கில்லாமல் ஆனந்தமாக வாழலாம். சரி, இவ்வளவு நேர்த்தியோடு சொல்லக்கூடிய நீங்கள் பெரியவர் இருக்கக்கூடிய இடத்தை சொல்லக்கூடாதா? பாழாய் போன இந்த உலகம் என்னைத்தான் பெரியவா பெரியவா என்று சொல்கிறது. பெரிதாக நான் எதையும் செய்யவில்லை. இந்த தண்டம் போல ஒரு தண்டம் ஓரமாக இருக்கிறேன். சிவசிவா சிவசிவா பெரியவா என்று கன்னத்திலே போட்டுக்கொண்டு கண்ணீர் விட்டு அழுதார்.
மகா பெரியவரே இவ்வளவுத்திற்கும் விடை சொல்லிவிட்டு தான் தான் என்பதை போகிற போக்கில் சொன்னார் என்றால் எளிமையின் எளிமை ஞானகுரு. இது அல்லவோ ஆனந்தத்தின் ஆனந்தம். மீண்டும் இது போன்ற சுவையான செய்தியோடு நாளைய ஆனந்த ஆரம்பத்தில் சந்திப்போம், சிந்திப்போம்.